வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். லோ-ஷு கிரிட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதை பற்றி விளக்கமாக ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக புரியும். இப்போ லோ-ஷு கிரிட்டுங்கிறது சீனர்களோட ஒரு அஸ்ட்ராலஜி. இந்த கலையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நம்மளால் பெற முடியும். இதில் 9 நம்பர்ஸ் இருக்கும். இந்த 9 நம்பர்ஸும் நம்ம டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் படி அந்த நம்பர்களையெல்லாம் நம்ம வரிசையாக எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை பயன்படுத்தி நம்மளோட வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மைனஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கலை, ரொம்ப சுலபமானது தான். ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதில் நம்ம டேட் ஆஃப் பர்த்தை பயன்படுத்தி லோ-ஷு கிரிட்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம மொபைல் நம்பரை எப்படி லோ-ஷு கிரிட் மெத்தடில் பயன்படுத்துறதுங்கிறது பார்க்கலாம். இந்த மெத்தடுக்கு நமக்கு கண்டிப்பாக நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வேணும். அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர் வேணும். இப்போ லோ-ஷு கிரிட்டில் வரக்கூடிய முக்கியமான இடத்துல நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தில் வரக்கூடிய நம்பர் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் மொபைல் நம்பரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம மொபைல் நம்பரில் அந்த மிஸ் ஆன நம்பர்லாம் முக்கியமான நம்பர்லாம் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். குறிப்பாக நம்ம டேட் ஆஃப் பர்த்தில் 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 9 இந்த 3 நம்பரும் வரலைன்னா நமக்கு சிக்கல் தான். அதனால் இந்த 3 நம்பரும் நம்ம மொபைல் நம்பரில் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான நம்பர்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ முதல் மொபைல் நம்பரை எப்படி லோ-ஷு கிரிட் அப்ளை பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் லோ-ஷு கிரிட்டை பற்றி சுருக்கமாக அது என்ன, எப்படி நம்ம இது பண்ணணும், அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிறது அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கலாம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியாது, தப்பாக வந்துடும். அதனால் முழுமையாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்மளோட மொபைல் நம்பரை எழுதிக்கிட்டு அந்த மொபைல் நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணையும் இந்த லோ-ஷு கிரிட் கட்டத்தில் நம்ம பொருத்த போகிறோம். படத்தை பாருங்கள். படத்தில் இருக்கிற மாதிரியே பண்ணணும். முதல் நம்ம மொபைல் நம்பர் மேலே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லோ-ஷு கிரிட்டை நீங்கள் படத்தில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. லோ-ஷு கிரிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஃபிக்ஸ்டு நம்பர். அது சேஞ்சஸ் பண்ணக்கூடாது, அது அப்படியே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கட்டத்தை 9 கட்டத்தை வரைஞ்சி அந்த லோ-ஷு கிரிட்டில் எந்தெந்த நம்பர் எங்கெங்கே இருக்கோ அந்த நம்பர் இருக்கிற இடத்துல நம்ம மொபைல் நம்பரில் வரக்கூடிய எண்களை பொருத்திக்கணும். ஓகேங்களா? இப்போ படத்தை பாருங்கள். இது எங்களோட ஆஃபீஸ் நம்பர் நாங்கள் இதுக்காக எடுத்து கொடுக்குறோம். ஏற்கனவே இந்த நம்பர் ஆஃபீஸ் நம்பராக நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ இந்த நம்பர் நாங்கள் பயன்படுத்துறதில்ல. எதுக்காக இந்த நம்பர் நாங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த பதிவோட முடிவில் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ எங்களோட ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 9965576679. இந்த நம்பரை தான் ரொம்ப வருஷமாக நாங்கள் ஆஃபீஸ் நம்பராக பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இது மொபைல் நம்பர் தான். இப்போ இந்த நம்பர் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த நம்பர் நம்ம எழுதிக்கிறோம். எழுதினதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் நம்ம கூட்டிகிட்டு வரணும். 9 போடுங்க, அது கூட மறுபடியும் 9 கூட்டுங்க, அது கூட 6 கூட்டுங்க, அது கூட 5 கூட்டுங்க, அது கூட மறுபடியும் 5 கூட்டுங்க, அது கூட 7 கூட்டுங்க, அது கூட 6 கூட்டுங்க, மறுபடியும் 6 கூட்டுங்க, மறுபடியும் அது கூட 7 கூட்டுங்க, மறுபடியும் அது கூட 9 கூட்டுங்க. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 69 வரும். மறுபடியும் அந்த நம்பரையும் கூட்டணும். 6 + 9 = 15 15. மறுபடியும் அதுவும் டபுள் டிஜிட்டாக வருது. எப்போவுமே இதெல்லாம் கூட்டும் போது சிங்கிள் டிஜிட்டாக தான் வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 1 + 5 = 6. அப்போ 6ஆம் நம்பருங்கிறது என்னது, சுக்கிரனுக்குரிய நம்பர். அதனால் ஆஃபீஸ் நம்பர் நாங்கள் சுக்கிரனுக்குரிய நம்பராக வச்சுருந்தோம். ஓகே, இந்த நம்பரை நம்ம லோ-ஷு கிரிட் கட்டத்தில் அப்ளை பண்ண போகிறோம். லோ-ஷு கிரிட் கட்டம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். 4 9 2, அதுக்கு கீழே 3 5 7, அதுக்கு கீழே 8 1 6. இந்த மாதிரி அந்த கட்டத்துக்குள்ளே பொருந்தி இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு நம்பர். இதை நம்ம மாற்றவே கூடாது. இப்போ அந்த லோ-ஷு கிரிட்டில் எந்தெந்த நம்பர் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம மொபைல் நம்பர் இப்போ எடுத்துருக்கோம்ல அந்த நம்பரை நம்ம பொருத்திக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எழுத போகிறோம். இப்போ மொபைல் நம்பரில் முதல் வரக்கூடிய நம்பர் 9. அந்த 9ஆம் நம்பரை கொண்டு போய் முதல் ரோவில் 2வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். அடுத்த நம்பர் 9, அதையும் முதல் ரோவில் 2வது கட்டத்தில் போய் எழுதிக்கணும். அடுத்தது 6 வருது, அதை 3வது ரோவில் 3வது கட்டத்தில் போய் எழுதிக்கிறோம். அடுத்தது 5 வருது, 5 2வது ரோவில் 2வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். மறுபடியும் 5 வருது, மறுபடியும் 2வது ரோவில் 2வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். அடுத்தது 7 வருது, அதை கொண்டு போய்
ரெண்டாவது ரோவில் 3வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். அடுத்தது 6 வருது, அதை கொண்டு போய் 3வது ரோவில் 3வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். மறுபடியும் 6 வருது, அதை வந்து 3வது ரோவில் 3வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். அடுத்தது 7 வருது, இதை வந்து 2வது ரோவில் 3வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து 9 வருது, 9 வந்து முதல் ரோவில் 2வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். அடுத்தது இதோட கூட்டு எண்ணிக்கை என்ன வருது? 6 வருது. இந்த 6 கொண்டு போய் மறுபடியும் 3வது ரோவில் 3வது கட்டத்தில் எழுதுகிறோம். இப்போ எங்கள் ஆஃபீஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 நம்பர் வந்து நிறைய முறை வந்திருக்கு. 9ஆம் நம்பர் வந்து 3 முறை வந்திருக்கு, 6ஆம் நம்பர் வந்து 6 முறை வந்திருக்கு, அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர் வந்து 2 முறை வந்திருக்கு. இப்போ இதில் முக்கியமான நம்பர் வந்து 5, 6, 9. 5ஆம் நம்பர் வந்து புதனுக்குரியது. இது வந்து கம்யூனிகேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோன்னா நமக்கு மனிதர்களோடான தொடர்பு நல்லா இருக்கணும். நம்மளோட திறமைகள் வந்து மற்றவங்க கிட்ட கரெக்டாக போய் சேர்ந்தாகணும். நம்ம திறமைகளுக்கான அங்கீகாரம்லாம் கிடைக்கணும். அப்படின்னா 5ஆம் நம்பர் நமக்கு நல்ல இடத்துல இருக்கணும். அதுக்குரிய இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து 6ஆம் நம்பர் வந்து சுக்கிரன். சுக்கிரனுடைய நம்பர் நம்ம நிறைய முறை வர்றதுனால நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கான வெற்றி கிடைக்கும். சுலபமாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால் 6ஆம் நம்பர் வந்து வந்திருக்கிற மாதிரி நம்ம நம்பர் எடுக்கணும். அடுத்தது வந்து 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பர் வந்து செவ்வாய்க்குரிய நம்பர். இந்த நம்பரும் நமக்கு கண்டிப்பாக வரணும். இது வந்தால் தான் நமக்கு வைராக்கியம், போராட்ட குணம், தைரியம், நம்மளோட மைண்ட் பவர் வந்து நல்லாயிருக்கும். துணிச்சல், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து 9ஆம் நம்பர் தான். இப்போ 9ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், இந்த 3 நம்பர் வர்றதுனால இது ஒரு சூப்பரான ஒரு நம்பர், மொபைல் நம்பர். அதனால் நீங்களும் மொபைல் நம்பர் தேர்ந்தெடுக்கும் போது இந்த 3 நம்பரும் கண்டிப்பாக வர்ற மாதிரி தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் முக்கியமான நம்பர்ஸ்லாம் வரலைன்னா இந்த மாதிரி அந்த நம்பர்லாம் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. லோ-ஷு கிரிட்டை பொறுத்த வரைக்கும் 2வது காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். அதாவது 9, 5, 1 இந்த 3 நம்பரும் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு உண்டாகும். இது வந்து சக்ஸஸ்க்குரிய ஒரு காலம். இப்போ எதுக்காக இந்த மொபைல் நம்பர் எடுத்திருக்கோம் ஆஃபீஸ் நம்பராக பயன்படுத்தணும்னா, என்னோடய டேட் ஆஃப் பர்த்தில் 6ஆம் நம்பர் வராது, 5ஆம் நம்பர் வராது. ஆனால் அது கண்டிப்பாக வரணும். அதுக்காக தான் அந்த நம்பரை பயன்படுத்தணும். இப்போ என்னோடய டேட் ஆஃப் பர்த் காட்டுறேன். இப்போ என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து 10/12/1980. இப்போ என்னோடய பர்சனாலிட்டி நம்பர் அப்படிங்கிறது பிறந்த தேதியை கொடுப்பாங்க. அது வந்து 10 அப்படிங்கிறதுனால 1 தான் என்னோடய பர்சனாலிட்டி நம்பர். அடுத்தது வந்து விதி எண் அப்படிம்பாங்க. இதை வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் நம்ம கூட்டிகிட்டு வரணும். இப்போ 1 கூட்டல் 1 கூட்டல் 2 கூட்டல் 1 கூட்டல் 9 கூட்டல் 8. 0 வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் கூட்டினா 22 வரும். 22ங்கிறது டபுள் டிஜிட் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. அதனால் 2 கூட்டல் 2 ஈக்குவல் டு 4. இப்போ என்னோடய விதி எண் வந்து 4, பர்சனாலிட்டி நம்பர் வந்து 1. இப்போ இந்த நம்பரெல்லாம் நம்ம லோ-ஷு கிரிட் கட்டத்தில் நம்ம பொருத்த போகிறோம். ஓகேங்களா? முதல் வந்து 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் எங்கே எழுதணும்? 3வது ரோவில் 2வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். அடுத்தது மறுபடியும் 1ஆம் நம்பர் தான் வருது, அதையும் போய் 3வது ரோவில் 2வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். அடுத்தது 2ஆம் நம்பர் வருது, 2 வந்து முதல் ரோவில் 3வது காலத்தில் எழுதிக்கிறோம். அடுத்தது 1 வருது, அதை வந்து நம்ம 3வது ரோவில் 2வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். அடுத்தது 9 வருது, 9 வந்து நம்ம முதல் ரோவில் 2வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். அடுத்தது 8 வருது, 8 வந்து நம்ம 3வது ரோவில் முதல் காலத்தில் எழுதிக்கிறோம். இப்போ வந்து விதி எண் வந்து நமக்கு 4 வருது, அதை வந்து முதல் ரோவில் முதல் கட்டத்தில் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி நம்பர் வந்து 1 வருது, அதை வந்து 3வது ரோவில் 2வது கட்டத்தில் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோடய இதில் பார்த்திங்கன்னா முதல் ரோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் 2வது ரோ வந்து ஒன்றுமே இல்லை. அடுத்தது 3வது ரோவில் வந்து 2 நம்பர் வந்துட்டு வருது. என்னோடய கட்டத்தில் மிஸ் ஆகிற நம்பர் வந்து 3, 5, 7, 6. இதில் ரொம்ப முக்கியமான நம்பர் 5, 6. இந்த 2 நம்பர் இல்லைன்னா நமக்கு சிரமம்தான். இருந்தாலும் மென்டல் பிளேன் வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு, ஃபில் ஆயிருச்சு, முதல் ரோல் ஃபில் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சென்ட்ரல் பிளேயில் வந்து 5 மட்டும் இல்லை, அப்போ கம்யூனிகேஷன் வந்து டஃப்பாக இருக்கும். இப்போ என்னோடய டேட் ஆஃப் பர்த்தில் முக்கியமான நம்பர்ஸ் 2 என்ன இல்லை, அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் மொபைல் நம்பரில் அந்த நம்பர் நிறைய முறை வர்ற மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு முதல்ல வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்கள் மொபைல் நம்பரு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 5 வேணும், 6 வேணும், 9 வேணும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் வரணும். அதே மாதிரி 1ஆம் நம்பரும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரணும். உங்கள் மொபைல் நம்பரோட கூட்டு எண்ணிக்கை வந்து 5, 6, 9 இந்த 3 இதில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம்
நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 1 வரணும், 5 வரணும், 6 வரணும், 9 வரணும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நம்பரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நல்ல விதமான மாற்றங்கள்லாம் வரும். ஓகேங்களா? லோ-ஷு கிரேட் இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபிக்ஸ்டாக நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 9 கட்டம் இருக்கும். 9 கட்டத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பரை ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து கிரகங்களோட தன்மை. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அந்த தேதி, அதுக்கப்புறம் அந்த மாதம், அதுக்கப்புறம் அவங்க பிறந்த வருடம், இதெல்லாம் எழுதிக்கணும். டேட் ஆஃப் பர்த்தை வந்து அப்படியே எழுதிட்டு இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த கட்டத்தில் பொருந்தணும். இந்த கட்டத்தில் 1ஆம் நம்பர் இருக்குன்னா நம்ம பிறந்த வருடத்துலேயோ பிறந்த தேதியிலையோ பிறந்த மாதத்துலேயோ 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அந்த 1ஆம் நம்பரை எடுத்து இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த கட்டத்தில் ஃபிக்ஸாக இருக்க இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? முதல்ல இந்த கட்டத்தை பாருங்கள். இதே மாதிரி முதல்ல ஒரு கட்டத்தை வரைஞ்சிக்கணும். இதில் இருக்கிற நம்பரை நம்ம மாற்றக்கூடாது. அதெல்லாம் ஃபிக்ஸ்டு. இப்போ லோ-ஷு கிரிட்லேயே நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது 3 ரோ வருது, அதே மாதிரி 3 காலம் வருது. இப்போது ஒரு ரோவில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு தனியான ஒரு குவாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி கிராஸாக வரக்கூடிய இதுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது. இப்போ படத்தை பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன தன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி விளக்கமாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரோவை வந்து மென்டல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேனில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ஒரு ஜாதகருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெமரி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களோட மூளை வந்து அபாரமாக வேலை செய்யும். அவங்களுக்கு கற்பனை திறன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை எல்லாமே நல்லா இருக்கும். அவங்களோட மைண்ட் செட் வந்து சூப்பராக இருக்கும். அவங்க வந்து மூளையை பயன்படுத்தி பண்ணக்கூடிய தொழிலில் வந்தாங்கன்னா டாப்பில் போயிடுவாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புத்திசாலிகளாக இருப்பாங்க அவங்க. அடுத்தது 2வது ரோல் இருக்கக்கூடிய இதை வந்து எமோஷ்னல் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலான ஆளுகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி அறிவியல்லையும் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அவங்க வந்து நல்ல ஒரு மனித நேயம் மிக்க மனிதர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகி காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அவங்க வந்து எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க. அடுத்தது வந்து 3வது ரோ, இதை வந்து ப்ராக்டிக்கல் பிளேன் அப்படிம்பாங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை மிக்கவங்க, புத்திசாலிகளாக இருப்பாங்க. இவங்களோட கண்ணோட்டம் நல்லாயிருக்கும். எல்லாத்த பற்றியான கண்ணோட்டம் நேர்மறையாக இருக்கும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் மல்டி டேலண்டட் பீப்புள், இவங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கும். பல துறைகளில் இவங்க சாதனை படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு காலத்தை நம்ம பார்க்கலாம். இதை வந்து தாட் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நல்லா ஷார்ப்பாக திங்க் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட மூளை வந்து அபாரமாக வேலை செய்யும். நல்லா படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நல்ல சிந்தனை ஆற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க. நல்லா பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எந்தெந்த சமயத்தில் எப்படி எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். இவங்க புத்திசாலித்தனமாக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மூளையை பயன்படுத்தி இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க பாலிட்டிக்ஸ்க்கு வந்து சூப்பரான ஆளுங்க. இவங்க அதாவது அரசியலுக்கு வந்து இவங்க தகுதியுள்ள நபர்கள். எந்தெந்த சமயத்தில் எப்படி எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆளுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஓகேங்களா? அடுத்தது 2வது காலம், இதை வந்து வில் பிளேன் அப்படிம்பாங்க. இதுதான் இருக்கிறதுல சூப்பரான ஒரு காலம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஒருத்தருக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் சக்ஸஸாக மாறிடுவாங்க. அதில் 2 நம்பராவது வந்துச்சுன்னா கூட அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களால வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். ஃபேமஸான எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்பர் மேக்ஸிமம் 3 நம்பர் வந்துடும். 2 நம்பராவது இவங்களுக்கு வந்துடும் அந்த பிளேனில். அவங்க தான் ஃபேமஸ் ஆக முடியும். மேக்ஸிமம் 99% வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. இது நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம். இந்த நபருக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அபாரமாக இருக்கும். ஓகேங்களா? மற்றவங்க கூட எப்படி பழகணுங்கிறது தெரியும். அதே மாதிரி இவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி அதை வந்து சாதனையாக மாற்ற முடியும். இவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை பயன்படுத்தி இவங்களால ஜெயிக்க முடியும். அதை வெற்றியாகவும் பணமாகவும் மாற்றக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு மனோசக்தி வந்து அபாரமாக இருக்கும். போராட்ட குணம் வந்து அபாரமாக இருக்கும். இவங்க வந்து எல்லாத்துக்கூடையும் சகஜமாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு மனநிலை வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு மனம் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் எப்போவுமே சமநிலையில் இருப்பாங்க. ஓகேங்களா? எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை கிராஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக மாறக்கூடிய தன்மை இந்த நபர்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்க ரொம்ப காதல் வயப்பட்டவங்களாகவும் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அதனால் இவங்களுக்கு எப்போவுமே
சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வந்து கிடைக்கிறது வந்து சுலபமாக இருக்கும். அடுத்தது வந்து 3வது காலம், இதை வந்து ஆக்சன் பிளேன் அப்படிம்பாங்க. இந்த காலத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சுமாரான ஒரு குவாலிட்டி தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடியவங்க, ஆனால் எனர்ஜி ரொம்ப இருக்கும். இவங்க உடனுக்குடன் முடிவுகளை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்பீடாக வந்து டிசிஷன் எடுப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இவங்க வந்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இருந்தாலும் என்னென்னா அதிகமாக யோசிக்காமல் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முடிவுகளை மாற்றக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் ரொம்ப மோசமான இதுன்னு சொல்ல முடியாது. இவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினாங்கன்னா இவங்களும் அபாரமான நிலைமைக்கு வர முடியும். ஓகேங்களா? இவங்க சிந்திக்கிற ஆற்றலை வந்து வளர்த்துக்கணும். அதே மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுல வந்து இவங்க கொஞ்சம் நிதானத்தை காட்டணும். அடுத்தது 2 முக்கியமான இது இருக்குது. அது வந்து கிராஸாக வர்றது. இப்போ முதல் வர்றது தான் சக்ஸஸ் பிளேன் 1 அப்படிம்பாங்க. இதில் மட்டும் 3 நம்பர் பொருந்தி ஒருத்தங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க நினைக்கிறதெல்லாம் சுலபமாக அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும். அடுத்தது 2வது சக்ஸஸ் பிளேன். இது வந்து இப்போ நம்ம பார்த்ததுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், கிராஸாக வரும். இந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் கரெக்டாக வந்துருச்சுன்னா இவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. பிஸ்னஸில் வந்து இவங்க பயங்கர கிங்காக இருப்பாங்க. அதுவும் ரியல் எஸ்டேட்லலாம் போனோன்னா பிச்சு உதறும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க லைஃப்பில் சூப்பரான இடத்துக்கு வர முடியும். இவங்க வேலைக்கு போகிறத விட பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கை தரம் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த லோ-ஷு கிரிட்டில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது. அந்த திசைக்கு வந்து ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் வந்து அதிபதியாக இருக்கும். அப்போ அந்த திசையில் அந்த நம்பர் வரல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பஞ்சபூதம் இவங்களோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அங்கே சில நம்பர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வரும்போது அதுக்கும் தன்மை மாறும். ஓகேங்களா? இப்போ ஒரு பாக்ஸில் வந்து ஒரு நம்பர் இருக்குன்னா அது ஒரு நம்பர் வந்தால் ஒரு தன்மை இருக்கும், 2 நம்பர் வந்தால் ஒரு தன்மை இருக்கும், 4 நம்பர் வந்தால் ஒரு தன்மை இருக்கும். இப்போ வந்து அடிப்படை இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு திசை இருக்கும். சவுத் சைடு வர்றது வந்து நெருப்புக்குரிய திசை, சவுத் வெஸ்ட் வந்து மண்ணுக்குரிய திசை, வெஸ்ட்டு வந்து காற்றுக்குரிய திசை, நார்த் வெஸ்ட் வந்து காற்றுக்குரிய திசை, நார்த் சைடு வந்து நீருக்குரிய திசை, நார்த் ஈஸ்ட் வந்து மண்ணுக்குரிய திசை, ஈஸ்ட் வந்து விண் சக்தி, அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்டும் விண் சக்தி. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசைகள் இருக்குது. அந்த திசையில் வந்து நம்பர்ஸ் வந்து வரும்போது அதோட பலன் வந்து அபரிவிதமாக இருக்கும். இப்போ முதல் முறை இந்த லோ-ஷு கிரிட்டை பற்றி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ டேட் ஆஃப் பர்த்தில் சில முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு மிஸ்ஸிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை சரி கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.